வணக்கம் பொம்மிஸ் கிச்சன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சுவையான மட்டன் மண்டி. அதுவும் வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருட்கள் வச்சியே அதே டேஸ்ட்டில் எப்படி நம்ம செய்ய போகிறோம் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். மட்டன் மண்டினாலே எல்லாரையும் டென்ஷன் படுத்துறது அந்த காஞ்ச எலுமிச்சம்பழம், ட்ரை லெமன் தான். அதனால் அது இல்லாமல் ஆல்டர்னேட்டிவாக வேறு ஒரு பொருளை யூஸ் பண்ணி அதே டேஸ்ட்டோட எப்படி பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே கனெக்டட். பொம்மிஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். 1 கிலோ மட்டனுக்கு தேவையான மசாலா பொருட்களை முதல்ல பார்த்துடலாம். முதல்ல முழு தனியா ஒரு 4 டீஸ்பூன் எடுத்துக்க போகிறோம். அடுத்ததாக நம்ம எடுத்துக்க போகிறது முழு மிளகு எடுத்துக்க போகிறோம். இந்த முழு மிளகு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். அடுத்ததாக நம்ம சேர்த்துக்க போகிறது சீரகம். சீரகம் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கிட்டால் போதும். இது 3 தான் நம்ம காரத்துக்காக மண்டியில் சேர்த்துக்கிற பொருள்கள். இப்போ வாசனைக்கானது ஏலக்காய் ஒரு 3, லவங்கம் 8, அதுக்கப்புறம் ஜாதிக்காய், ஜாதிபத்திரி, இந்த ஸ்டார் அனிஸ் நட்சத்திர சோம்புன்னு சொல்லுவாங்க, அதை எடுத்துக்கிறோம். அப்புறம் 2 பிரிஞ்சி இலை. மொத்தமாக இப்போ இந்த பிளேட்டில் இருக்கிறதெல்லாம் நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு அப்புறம் பொடி செய்துக்க போகிறோம். இப்போ ஒரு சூடான கடாயில் சிம்மில் வச்சுக்கணும். மெயினாக இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு பட்டை மறந்துட்டேன், ஒரு 5-6 பட்டை இது கூடயே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நம்ம அப்படியே ரோஸ்ட் வறுக்கணும். நல்ல லைட்டு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் சிம்மிலே வறுக்கணும், இல்லைனா புகை ஸ்மெல் வந்துடும். இப்போ நல்லா வறுப்பட்டு போச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சிடணும். இப்போ இது நல்லா அரைச்ச பிறகு மெத்துன்னு பவுடர் மாதிரி இருக்கும். யூஸ்வலாக மண்டிக்கு இந்த ட்ரை லெமன் தான் நமக்கு எப்பவுமே ஒரு பெரிய பிரச்சனை. ஒரு காஞ்ச லெமனை அரைச்சி இந்த மாதிரி பவுடர் பண்ணியே நாட்டு மருந்து கடையில் விற்கிறாங்க. இது பேர் ட்ரை லெமன் பவுடர். இதை 2 டீஸ்பூன் இந்த மசாலா பவுடரோடு நம்ம சேர்த்து கலந்துட்டோனாலே அதே ஃப்ளேவர், டேஸ்ட் எல்லாம் அதே மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம மசாலா மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக ஒரு 10-12 பச்சை மிளகாய், ஒரு 1/4 கப்பு இஞ்சி, 1/4 கப்பு பூண்டு, இதை நைஸாக மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ 1 கிலோ நம்ம மட்டன் எடுத்துக்கிறோன்னா 1 கிலோ பாஸ்மதி அரிசி வேணும். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த பாஸ்மதி அரிசியை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடணும். அடுத்தது குங்குமப்பூ ஒரு 4-5 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துகிட்டு ஒரு 1/4 கப்பு தண்ணியில் இதையும் ஊற வச்சிடணும். இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் ஒரு 1/2 கப்பு எண்ணெய் விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, இந்த பேஸ்ட்டை இந்த எண்ணெயில் அப்படியே போட்டு கொஞ்ச நேரம் வறுக்கணும். அந்த பச்சை வாடை, ரா ஸ்மெல் போயிட்டு எண்ணெய் மேலே செப்பரேட் ஆகி வர வரைக்கும் இதை மெதுவாக நம்ம வறுத்துட்ருக்கணும். இந்த ஸ்மெல்லு போனால் தான் அடுத்தடுத்த பொருட்களை நம்மளால் சேர்க்க முடியும். அதனால் இந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம பொறுமையாக வறுக்கணும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா மசாலா மிக்ஸு, இதில் பாதி அளவு கரெக்டாக நம்ம எடுத்துக்கணும். பாதி மட்டனில் சேர்க்க போகிறோம். அதனால் இப்போ ஒரு பாதி மிக்ஸை மட்டும் இதில் சேர்த்துடணும். இதை சேர்த்த உடனேவே அடுப்பை சிம் பண்ணிடணும். ஏன்னா இந்த மசாலா பொடி டக்குன்னு தீஞ்சிடும். ஸோ அடுப்பை நல்ல லோ ஃப்ளேமில் சிம் பண்ணி வச்சுட்டு மெதுவாக அந்த எண்ணெயிலே இந்த மசாலா பொருள் இதோட ரா ஸ்மெல்லும் போகிற வரைக்கும் மெதுவாக கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு, இந்த பாருங்கள், இது 1 கிலோ மட்டன். இது சின்ன சின்ன பீசஸாக தான் நம்ம எடுத்திருக்கோம். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம் அப்படின்றதுனால சின்ன பீசஸாக போட்டால் இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக நம்ம செய்யலான்றதுக்காக அப்படி எடுத்திருக்கேன். இப்போது மட்டனோட அந்த எண்ணெய், மசாலா எல்லாம் சேர்ந்து வரா மாதிரி நல்லா ஃபஸ்ட்டு பெரட்டி கலந்து விட்டுடணும். அப்போ தான் அந்த மசாலா இந்த மட்டன் நல்லா ஊறும் அதில். அடுத்ததாக இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துட்டா கரெக்டாக இருக்கும். இவ்வளோ 1 கிலோ மட்டனுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு உப்பு போட்டால் சரியாக இருக்கும். நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. நான் அதை போட்டேன், அதனால் சொல்கிறேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். தண்ணி உடனே நம்ம ஊற்றக்கூடாது. இந்த மசாலா, உப்பு, எண்ணெய் இதில் இது நல்லா சேர்ந்து வரும்போது தான் ஒரு 4 கிளாஸ் தண்ணி அளவுக்கு இந்த 1 கிலோ மட்டனுக்கு ஊற்றிடலாம். இப்போ நம்ம ரொம்ப கணக்கு பார்க்க வேணாம் தண்ணிக்காக. அது அரிசி போடும்போது தான் அடுத்த ஸ்டேஜில் பார்க்கணும். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். இந்த மட்டன் கொதிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு பிளேட்டு போட்டு கவர் பண்ணி ஒரு 20 நிமிஷம் அப்படியே நல்லா ஹை ஃப்ளேமில் இந்த மட்டன் வேகிறதுக்கு நம்ம வச்சிடணும். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா ஆவி அடிக்குது மேலே. இந்த மட்டன் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ தொட்டு பார்த்தா தெரியும், ஒரு 80%, ஒரு 3/4 வேக்காடு அளவுக்கு மட்டன் இருந்தாலே போதும். இப்போ கரெக்டாக இருக்குது, இந்த பதம் கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த தண்ணியையும் மட்டன் பீசஸையும் நம்ம பிரித்து எடுத்துடணும். இந்த மாதிரி ஒரு ஜல்லிக்கரண்டி வச்சு இப்போ அந்த மட்டன் பீசஸ் எல்லாம் தனியாக எடுத்து ஒரு பவுலில் நம்ம போட்டுக்கலாம்.
அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற அந்த மட்டன் சூப் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மட்டனோட தண்ணி, அதை எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை போட்டுட்டு அதில் முதல்ல வந்து பிரிஞ்சி இலை, ஒரு 2 பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு, அப்புறம் ஒரு 3-4 பட்டை இதை வந்து சேர்த்துக்கிறோம். ஆல்ரெடி நம்ம மசாலா பொருட்கள்லாம் போட்டுட்டதுனால இது போட்டால் மட்டும் போதும். இது வந்து பொரிஞ்சி வர அளவுக்கு மெதுவாக நம்ம கொஞ்சம் வதக்கிட்டு 3 பெரிய வெங்காயம், நல்ல நீட்டாக ஸ்லைஸ் பண்ண 3 பெரிய வெங்காயத்தை வந்து இதோட நம்ம சேர்த்து வறுத்துக்கணும். இப்போ வெங்காயம் வந்து கண்ணாடி மாதிரி வதங்கினதும் 3 பெரிய தக்காளி பழம் இதை வந்து எடுத்து மிக்சியில் நல்லா அடிச்சுட்டு அந்த பல்ப்பு மாதிரி இருக்கு இல்லையா, கூழ் மாதிரி, அதை வந்து இந்த வெங்காயத்தோடு சேர்த்து எண்ணெயும் அதுவும் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வதக்கி விடணும். இப்போ வந்து இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா சேர்ந்து திரும்ப வந்து மேலே வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுதான் நமக்கு பதம் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அது வரைக்கும் வந்து நல்லா வறுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் தக்காளிலாம் நல்லா சேர்ந்து வந்துருச்சு, எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இல்லையா. இப்போ வந்து நம்ம வந்து ஏற்கனவே நம்ம பிரித்து வச்சுருக்கோம் இல்லையா மட்டன் சூப் மாதிரி தண்ணி, மட்டன் ஸ்டாக் வந்து இதை வந்து அளந்து ஊற்றணும். மொத்தம் வந்து 1 கிலோ மட்டனுக்கு 1 கிலோ பாஸ்மதி அரிசிக்கு 10 டம்ளர் தண்ணி. இதில் சூப்பாக எவ்வளோ தூரம் வருது, எனக்கு கிட்டத்தட்ட 5-5.5 கிளாஸ் அளவுக்கு வந்தது. மிச்சத்துக்கு சாதாரண தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். கணக்கு எப்படின்னா, 1 கிலோ பாஸ்மதி அரிசிக்கு கரெக்டாக 10 டம்ளர் தண்ணி, மேலே ஒரு சொட்டு கூட நம்ம சேர்க்கக்கூடாது. அப்போ தான் இது வந்து மண்டி கரெக்டாக வரும், உதிரி உதிரியாக வரும் பாஸ்மதி அரிசி. இப்போ இந்த மசாலா தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். அதனால் வந்து ஃப்ளேமை வந்து நல்லா ஹையில் வச்சுடுங்க, நெருப்பை நல்லா ஹையில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற அந்த மசாலா பவுடர் இருக்குது இல்லையா, அதில் வந்து ஒரு 1/2 கப்பு தயிர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சில பேர் லெமன் ஜூஸ் சேர்க்குறாங்க, உங்களுக்கு எது இஷ்டமோ நீங்கள் அப்படி பண்ணிக்கோங்க. கூட வந்து 1 டீஸ்பூன் வெண்ணெய், பட்டரையும் சேர்த்துட்டு இது 3த்தையும் நல்லா அடித்து ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கணும். இப்போது இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவைப்படுற உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு இருந்தால் போகிறோம். அதை வந்து இதில் நம்ம சேர்த்துட்டு இந்த பேஸ்ட்டை எடுத்துகிட்டு ஏற்கனவே நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மட்டனில் வந்து இந்த பேஸ்ட்டை வந்து நல்லா தடவி ஒரு 5-10 நிமிஷம் ஊற வச்சா வந்து போகிறோம். ஒரு 10 நிமிஷம் மசாலாலாம் நல்லா ஊறின பிறகு ஒரு தவாவில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இந்த மட்டன் பீசஸ் எல்லாம் அப்படியே அடுக்கிடலாம். இந்த லெமன் பவுடர் வந்து இதுலேயும் இருக்குது, நம்ம போட்டது. இது வறுக்கும் போது அந்த ஃப்ளேவர் நமக்கு நல்லா கிடைக்கும். நாட்டு மருந்து கடையில் டைஜஷனுக்காக இந்த ட்ரை லெமன் பவுடர் வந்து விற்கிறாங்க. எல்லா கடையிலையும் இருக்குது, நாட்டு மருந்து கடையில். அங்கே தான் நான் வாங்கினேன். இப்போது இந்த பீசஸ் வந்து இதை பாருங்கள், நல்ல ப்ரௌன் கலரில் எப்படி ரெட்டிஷ் கலரில் வந்துடுச்சு பாருங்கள். இதுதான் நமக்கு வந்து கரெக்டான டைமு. இப்போ பார்த்தாலே தெரியும், மேலே அப்படியே சிகப்பாக இருக்குது பாருங்கள் மட்டன் பீசஸ். இந்த மாதிரி வர வரைக்கும் 2 பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு வறுத்து எடுத்துட்டு இந்த 1 கிலோ மட்டனையும் அந்த மாதிரி வறுத்து அப்புறமா வந்து ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தனியாக வச்சிடலாம். எல்லா மட்டன் பீசஸையும் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அடுத்தது ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் நெய் விட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் பாதாம் பருப்பு, 2 டீஸ்பூன் இருந்தால் கூட போதும். கூட 2 டீஸ்பூன் வந்து காஞ்ச திராட்சை. இதை வந்து நெய்யில் கொஞ்ச நேரம் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு வறுத்துட்டு இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கணும். இது மண்டி ஃப்ளேவருக்காக கடைசியாக வந்து ஆட் பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள், நம்ம அந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. கரெக்டாக 10 டம்ளர் தண்ணி இதில் இருக்குது. இப்போது நம்ம 1 கிலோ அரிசியை வந்து நல்ல தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த பாஸ்மதி அரிசியை வந்து இந்த தண்ணியில் வந்து ஆட் பண்ணலாம். நீங்கள் வந்து சிம் பண்ணிவிடுங்க இந்த டைமு, ஏன்னா தண்ணியும் கொதிக்கும் போது போட்டால் கையில் வந்து தெளிச்சிரும். ஸோ சிம் பண்ணிவிட்டு அந்த 1 கிலோ பாஸ்மதி அரிசியை வந்து தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு ஃபில்டரில் போட்டு வடித்தா கூட பரவாயில்ல. அப்புறம் மொத்தமாக அந்த அரிசியை போட்டுடுறோம். இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ ஃப்ளேமை வந்து ஓரளவுக்கு நம்ம ஹையில் வச்சுக்கலாம். அதுக்குன்னு ரொம்ப ஹை வேணாம், ஏன்னா அது தண்ணி வந்து நல்லா ஆவியாயிடும். ஓரளவுக்கு ஹையாக ஃப்ளேமை வச்சுட்டு இதை நல்லா கலந்து விடலாம். உப்பு இப்போ போட வேணாம், ஏன்னா ஆல்ரெடி இந்த சூப்பில் வந்து உப்பு இருக்குது. அதனால் உப்பு இப்போ நம்ம போட வேணாம். இப்போ இதை வந்து ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கழித்து திறந்து பார்க்கும்போது இப்போ பார்த்தாலே நமக்கு தெரியும். உப்பு வந்து செக் பண்ணுறதுக்கு வந்து இது சரியான டைம். நமக்கு உப்பு கம்மியாக தான் இருக்குது, ஏன்னா அந்த அரிசி வேக வேக அது உப்பு இழுத்துட்ருக்கு. இப்போ அரை வேக்காடுன்னு சொல்லுவாங்க, அந்த ஹாஃப் குக்கடாக வந்து ரைஸ் இருக்குது. அதனால் இந்த டைம் வந்து நம்ம வேண்டிய அளவுக்கு உப்பு போட்டால், எனக்கு வந்து ஒரு 2 டீஸ்பூன் உப்பு இப்போ போட்டால் சரியாக இருக்கும் அப்படின்னு தோணுது. நான் அந்த உப்பை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். 2 டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடணும். அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து இன்னும் வேக விட்டுட்டு
சூடான ஒரு தவாவில் அப்படியே தூக்கி மேலே வச்சுட்டு மூடி போட்டு ஒரு வெயிட் போட்டும் வச்சுட்டோன்னா ஒரு நல்ல வந்து ஒரு 3/4 வேக்காடு பதம் வந்து நமக்கு சூப்பராக கிடச்சிடும். அரிசியெல்லாம் தனித்தனியாக உதிரி உதிரியாக வந்து கிடைக்கும். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம வெயிட் பண்ணிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து இதை வந்து அப்படியே தூக்கி ஒரு சூடான தவா மேலே நம்ம வச்சிடலாம். இப்போ இந்த பிளேட்டை வந்து திறந்து பார்த்தாலே நமக்கு தெரியும், 3/4 பதம் வந்து நல்லா வெந்து போயிருக்கும். அரிசி வந்து 75%ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்து நல்லா வெந்திருக்கு அரிசி. இப்போ சுற்றி வந்து இந்த சூப் மாதிரியும் நமக்கு தண்ணி வந்து தெரியுது. இப்போ இது சரியான கரெக்டான டைம் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற மட்டன் பீசஸை வந்து சுற்றி ஆட் பண்ணணும். நடுவில் வந்து கொஞ்சம் இடம் கொடுத்துடணும். சுற்றி வந்து மட்டன் பீசஸ் எல்லாம் அடுக்கும்போது அந்த கிறிஸ்பாக இருக்கிற மட்டன் வந்து இந்த ஜூஸில் அப்படியே வெந்து நல்ல சாஃப்டாக ரொம்ப சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்லா ஆகிடும் நமக்கு. இப்போ அடுத்ததாக வந்து முந்திரி பருப்பு, இந்த திராட்சை இதெல்லாம் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிடுறோம். அப்புறம் வந்து நம்ம குங்குமப்பூ தண்ணி வந்து வச்சுருக்கோம், அதையும் ஸோ மொத்தமாகவே எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து ஒரு க்ளோஸ் பண்ணி 5 நிமிஷம் மேலே வந்து ஒரு கனமான வெயிட் ஏதாவது வச்சுட்டு மூடி வச்சிடணும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கழித்து அந்த வெயிட்டை எடுத்துட்டு இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சு போயிருக்கு. ஒரு கப்பை வச்சுட்டு அது மேலே வந்து எரியிற வந்து ஒரு கறி துண்டை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா உடனே அந்த வெள்ளையாக புகை வர ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். இந்த மண்டிக்கு வந்து இந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்கறது வந்து இதுதான். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு கீழே அடுப்பையும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறம் தான் அது நல்ல செட்டில் ஆகும் அந்த ஸ்மோக்கோட ஃப்ளேவர். இப்போ எடுத்து பாருங்கள், இந்த கறி இருக்கிற கிண்ணத்தையும் நம்ம வந்து எடுத்துடலாம். வேலை முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ பாருங்கள், அரிசியெல்லாம் நல்ல உதிரி உதிரியாக சாதம் வெந்து போயிருக்கு. சுற்றி மட்டன் பீசஸ் எல்லாம் நல்லா சூப்பராக வந்திருக்கு. உங்கள் வீட்டில் அடுப்பு கறி இல்லை அப்படின்னா இந்த தேங்காய் ஓடுன்னு சொல்லுவாங்க, அதை வந்து காய வச்சு அதில் வந்து நெருப்பு போட்டு கூட நம்ம இந்த மாதிரி ஸ்மோக் ஃப்ளேவர் கொண்டு வரலாம். அவ்வளோ நல்ல ஃப்ளேவர் வந்திருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபயரி கிரில் சிக்கன். இதோட ரெசிபியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ அருமையான மட்டன் மண்டி, உதிரி உதிரியான அரிசி, நல்ல சாஃப்டான மட்டன் பீசஸோட ரெடி ஆகிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மட்டன் மண்டி பிளாட்டர் இது. ஸோ எல்லா ஐட்டம்ஸும் இதில் சேர்த்து வச்சுட்டு சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சுஜாதா அண்ட் கௌதம் ஃபார் பொம்மிஸ் கிச்சன். தேங்க்யூ ஸோ மச்.